வெல்கம் டு அடாவடி ஜி. பாண்டிச்சேரி நம்ம இந்த காரில் தான் போகிறோம். ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம டிரைவர் வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. நம்ம நண்பர் ஒருத்தர் 1 மணி நேரமாக ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காப்புல. அவரை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கோம். அவரை பிக்கப் பண்ணுறோன்னே சமகானில் இருந்தார். பணியார கொடுத்து சால்வ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போகிற வழியில் சரியான மழைங்க. மழையை பார்த்ததும் டீ கடையில் ஒதுக்கிட்டானுங்க. டீ கடையில் பாருங்கள், டீயை தவிர ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் சாப்பிட்னு இருக்கானுங்களே. அப்புறம் காரில் ஏறி ஒரு ஃபன் வந்தது பாருங்கள். அப்புறம் ஃபன்லாம் பண்ணிட்டு கிளம்புனா மழை நிற்கிற மாதிரியே இல்லைங்க. செம்ம மழைங்க. மழையினால ஒரு ட்ரிப்பு சரியான ட்ரிப்பு தான். அப்புறம் நம்ம பசங்க வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எவ்வளோ வைப் பண்ணுறாரோ அவரோட வைப்போட நிலைமையை மட்டும் பாருங்களேன் நீங்கள். கடைசியில் அவரோட நிலைமை இதாங்க. ஃபைனலாக நாங்கள் வந்து பாண்டிச்சேரி வந்தாச்சு. பாண்டிச்சேரி வந்துட்டா இந்த ஆர்ச்சை காட்டாமல் இருக்க முடியுமா? ஆர்ச்சை காட்டினா தாங்க பாண்டிச்சேரி வந்து நம்புறானுங்க. அப்புறம் நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம ரூம் வந்து வெறும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். சாட்டர்டே சண்டேனாலும் சரி, ஃபெஸ்டிவல்னாலும் சரி, ஒரே பட்ஜெட் ரூம் தான். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட நம்பரும் பட்ஜெட்டும் நான் போடுறேன். ஃபுல் வீடியோ நான் வந்து ரூமை வந்து எடுக்கவே இல்லை. மார்னிங் பார்த்தீங்கன்னா பேக்கில் காமிச்சிருப்பேன் ரூம் பேக் சைடு இது மாதிரி பீச் இருக்கா, உட்காந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம். அப்புறம் நைட்டு தூங்கி எழுந்து நாங்கள் மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். ஏதோ சன்ரைஸ் வரும்னு சொல்லிட்டு என்னை காலையிலே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகி உட்கார வச்சானுங்க. ஆனால் கடைசி வரை சன்ரைஸ் வரல. சன்ரைஸ் தவிர எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தானுங்க. அப்புறம் நாங்கள்லாம் கிளம்பி ராக் பீச் வந்துட்டோம். ராக் பீச்னாலே உங்களுக்கு சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், பாண்டிச்சேரி போனவங்களுக்கும் தெரியும். ஒரு செம்மையான பிளேஸ், பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ். அப்புறம் நாங்கள் பார்த்துட்டே இருக்கும் போது எங்கே தான் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். பார்த்தா புதுசாக ஒரு லொக்கேஷனை பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. எப்போ நீங்கள் பாண்டிச்சேரி போனாலும் எதனா ஒரு செவரு டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சி இல்லைனா பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. அங்கே போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். நம்ம பசங்களாம் பார்த்தியா எவ்வளோ ஜாலியாக வைப் பண்ணி போயின்னுக்கிறானுங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கும்போது ராக் பீச்சில் வந்து ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. செம்மையாக இருந்ததுங்க. அந்த வீடியோ பாருங்களேன். அப்புறம் நாங்கள் அதை பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 4 பேர் தாங்க இருக்கோம். 2 பேரை காணோங்க. எங்கே போனான்னு தெரிலங்க. சரி, அவங்கள தேடுவோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோங்க நாங்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா எனக்கு பசி எடுக்குது, பொறுமையாக அவங்கள தேடுவோம்னு சொல்லிட்டு ஒரு கடையாக பார்த்து நிறுத்துறானுங்க. அப்புறம் வந்து ஐஸும் ஃப்ரூட் சாலட்டும் வந்து வாங்கி சாப்பிட்டுருந்தோங்க. எனக்கு இது ரெண்டுமே வேணாம், எனக்கு குலோப் ஜாம் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் அடம் பிடிக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் சாப்பிட பார்த்துட்டு எங்கேருந்து தான் வந்தானுங்க தெரில, எங்களுக்கும் ஐஸ் வேணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டானுங்க. சரி வாடா சாப்பிட்டது போதும்னு சொல்லிட்டு இவங்களை பார்க் கூட்டின்னு போயிட்டேன். இந்த பார்க் வந்து ராக் பீச்சில் காந்தி சிலைன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா அந்த பார்க் இருக்கும். பார்க் என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இதை மஸ்டாக விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம அமைதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பார்க்கில் பாருங்கள், நாங்கள் எவ்வளோ கேவலமாக ஐஸ்கிரீமை சாப்பிட்னு வந்துன்னு வரோம். பார்க் எண்டில் போனீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆர்ச் இருக்கும். செம்மையாக ஃபோட்டோலாம் எடுக்கலாம். நைட்டில் போனீங்கன்னா லைட்லாம் எரியும் இதில். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் டயர்டாகி கிளம்பிட்டோங்க சென்னைக்கு. என்னடா காரை ரோடை காமிச்சிட்ருக்கான்னு நினைக்காதீங்க. எல்லாம் டயர்டாகி தூங்கிட்டு இருக்கானுங்க. யாருமே வீடியோ எடுக்க முடியல என்னால். இதோடு நான் வந்து விலாகை எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் விலாக் வந்து செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அங்கே போய்ட்டு விலாக் பண்ணுவோம், கண்டிப்பாக போடுவோம். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.